இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இன்னி உஸ்ரஉ வ இன்னி அத்தகஷ்ஷஃபு ஃபதுல்லாஹ தஆலா லி قال إن شئت صبرت ولك الجنة وإن شئت دعوت الله تعالى أن يعافيك. ஒரு பெண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருகை தந்தார்கள். அப்பொழுது அந்த பெண் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், வலிப்பு என்ற நோயால் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். அது வருகின்ற பொழுது, வலிப்பு ஏற்படுகிற பொழுது நான் மயங்கி கீழே விழுந்து விடுகிறேன், என்னுடைய ஆடைகள் விலகி விடுகிறது. அல்லாஹ்விடத்திலே நீங்கள் துஆ செய்யுங்கள் எனக்காக என்பதாக சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் நாடினால் நீங்கள் பொறுமையாக இருங்கள். நீங்கள் பொறுமையாக இருந்தீர்கள் என்று சொன்னால் வலக்கில் ஜன்னா, உங்களுக்கு அல்லாஹ் சுவனத்தை தருவான் என்று சொன்னார்கள். இல்லை, உங்களுக்கு நான் துஆ செய்ய வேண்டும் என்று நீங்கள் நாடினால் உங்களுக்காக அல்லாஹ் சுகத்தை தர வேண்டும் என்று நான் துஆ செய்கிறேன் என்பதாக கேட்டார்கள். அப்பொழுது அந்த பெண் சொன்னார்கள், அஸ்பீரு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் பொறுமையை கடைபிடிக்கிறேன் என்று சொன்ன பொழுது சொல்லிவிட்டு மீண்டும் சொன்னார்கள், வகாலத் இன்னி அத்தகஷ்ஷஃபு ஃபதுல்லாஹ அல்லா அத்தகஷ்ஷஃப. யா ரசூலல்லாஹ், நான் பொறுத்துக் கொள்கிறேன், ஆனால் என்னுடைய ஆடை விலகாமல் இருக்க வேண்டும் என்று நீங்கள் எனக்காக துஆ செய்யுங்கள் என்று சொன்னார்கள். ஃபதஆலஹா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்காக அந்த பெண்ணுக்காக துஆ செய்தார்கள் என்ற அந்த ஹதீஸை நாம் பார்க்கிறோம். இந்த ஹதீஸிலிருந்து நமக்கு விளங்குவது, சோதனைகள், சிரமங்கள், நோய்கள், கஷ்டங்கள் ஏற்படுகிற பொழுது பொறுத்து கொண்டால் நிச்சயமாக சுவனம் நமக்கு சொந்தமாகும் என்பதில்